ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் சோஜனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு ஸ்ரீலங்காவில் மிகவும் பிரபல்யமான சீனி புட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது யாழ்ப்பாண முறை இல்லாமல் ஈஸ்டர்ன் ஸ்பெஷல் முறையில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வறுத்த வெள்ளையரிசிமா தான் தேவைப்படும். நான் கடையில் வேண்டின வறுத்த வெள்ளையரிசிமா தான் வேண்டி இருக்கிறேன். ஏற்கனவே வறுத்த மாதிரி தான் வேண்டினான். அப்படி இருந்தும் திருப்பி வறுத்து கொள்கிறேன். ஏன்னா அது நல்ல வாசம் பெறும் என்றும் அதோட நல்லா இருக்கும். கூட கொஞ்சம் வறுத்தமெண்டா நல்லா இருக்குமென்று தான் நான் வறுத்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வறுத்து அரிக்க தேவையில்லை. ஏற்கனவே எல்லாம் அரிச்சபடி தான் இருக்கும் பேக்கெட்டில். அது ஒரு சட்டியில் மாற்றிட்டு திருப்பி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் நிறம் மாறக்கூடாது. ஆனால் வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்கு முன்னமே நாங்கள் எடுத்துடணும். இந்த புட்டு மிகவும் பாரம்பரியமானது. நல்ல பழைய காலத்து முறையில் தான் நான் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாறதுக்கு முன்னே இந்த தேங்காயை மாற்றி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சின்ன சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் விட்டுக்கொள்ளுங்க, அல்லது எண்ணெய் கூட விட்டுக்கொள்ளலாம். அதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வட்டி ஒரு 3-4 வட்டி பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புட்டை ஸ்வீட்டாகவும் சாப்பிடலாம். முந்தைய காலங்களில் இந்த முஸ்லீம்கள் பெருநாளுக்கு இதுதான் கூடுதலாக செய்வினம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு வறுத்தாச்சு. வெங்காயம் எல்லாம் பொரித்து தேங்காய் எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ அதுக்கு 1 கப் நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சளவு உப்பு, அவ்வளவுதான். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த 1 கப் சீனியை நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதை இப்போ ஒரு பாகு பருவத்தில் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு பானி பருவமாக இல்லாமல் ஒரு நூல் பருவத்திலேயே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய நேரம் இந்த சீனியை காய்ச்சி கொண்டு இருந்தீங்கன்னா கல்லாகிடும். அப்புறம் இந்த சீனி புட்டும் நல்ல இறுக்கமாக கல்லாகிடும். இப்போ அதால் சீனி கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க. நல்ல பிசுபிசுப்பு தேவையில்லை. ஒரு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வந்தாலே டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜக்குக்குள்ளே மாற்றி விடுங்க. நான் முதலே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். நீங்கள் இந்த பாகு காய்ச்சறதுக்கு முன்னே முதலே இந்த மாவுக்குள்ளே தேங்காய், சர்க்கரை, இந்த வெங்காயம் எல்லாத்தையும், இந்த ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் முதலே போட்டு வச்சுட்டு தான் நீங்கள் பாகு காய்ச்ச தொடங்கினீங்கன்னா அப்படியே சூட்டோட இறக்கின உடனே அப்படியே ஊற்றி கொள்ளலாம். நான் என்ன செஞ்சுட்டேன்டா அதில் பாகு காய்ச்சி போட்டு தான் இதை போடுறேன். அப்படி இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பண்ணுறதால ஈஸியாக கண்டெல்லாம் போடலாம். சூட்டோட அந்த பாகை விட்டால் சரி. இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை சீனி பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொள்ளுங்க. கையில் பிடி வர்ற மாதிரி ஒரு கொழுக்கட்டை அப்படி பிடிப்போம், அதே மாதிரி பிடி வர்ற மாதிரி குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நிறையவும் விடக்கூடாது. பிக்கலை குழச்சி எடுத்ததுக்கு பிறகு மேலே கொஞ்சமாக தூவி விடுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு சின்ன ஒரு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் அரிசி இந்த மாவில் செஞ்சோமோ அதே அரிசி மாவில் அந்த வறுத்த வெள்ளை அரிசி ஒரு சின்ன கிண்ணிக்குள்ளே அதையும் சேர்த்து போட்டுக்கொள்ளுங்க. சின்ன பவுலுக்குள்ளே புரிம்பா போட்டுக்கொள்ளுங்க.
இதுக்கு மேலே இந்த அச்சுக்கு சிரட்டை தான் பாவிப்பினேன். ஒரு சின்ன குட்டி சிரட்டை தான் பாவிக்கிறது அந்த காலத்தில். என்னட்டு அப்படி குட்டியாக சிரட்டை கிடைக்கல. இப்போ நான் வந்து இந்த இதுதான் போடுறேன் இந்த அச்சுக்கு பதிலாக. அப்படி இருந்தும் நல்ல வடிவாத சிரட்டை ஷேப்பில் வரையில்லை. நீங்கள் சிரட்டை ஒரு குட்டி சிரட்டை இருந்தீங்கன்னா அதுலேயே இது கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு மாவு போட்டுட்டு இந்த மாவு தூவிட்டு அதை அச்சு மாதிரி அமர்த்தி எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ கையில் தட்டும்போது ஈஸியாக அந்த விழுகிற மாதிரி தான் இந்த பதம் இருக்கணும். அதான் அகலம் வந்து ஸ்டிக்கியாகவும் குலைக்கக்கூடாது. இது வெங்காயம் நார்மலாக இது நாங்களும் யாழ்ப்பாணத்தில் புட்டு அவிக்கிறதுண்டா அந்த அடுப்பில் வந்து அவிச்சு தான் செய்வோம். இல்லாட்டி பச்சைத்தன்மையாக இருக்கும். ஆனால் இது வந்து வதக்கின வெங்காயம் எல்லாம் கடிபடும். அதே நேரம் அந்த ஏலக்காய் பவுடர் அதாவது சீனி தண்ணியில் வந்து சீனிப்பாக எல்லாம் ஊற்றி செய்கிறதால இது அப்படி இந்த பச்சைத்தன்மையாக இருக்காது. இது வெங்காயம் இந்த நெய்யில் வதக்கின இந்த வெங்காயமும் சேர்ந்து இனிப்பும் சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட புட்டு சாப்பிட்ற விட ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். சரியான ஈஸி, செய்து பாருங்க. இங்கே பெருநாளுக்கு செய்யாட்டிலும் சும்மா நீங்கள் செஞ்சு அவசரமாக ஏதாவது இனிப்பு சாப்பிடணும் ஃபீல் பண்ணிங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். இது உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் உருகி நல்ல ஒரு அடுத்த நாளோ இல்லை ஒரு பின்னேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்களா காலமாக செஞ்சால் ஒரு பின்னேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க என்றால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட சந்திப்போம். பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.